بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், அன்னாரது தோழர்கள், அந்த தூய வழியில் எவர்களெல்லாம் பயணிப்பார்களோ, பயணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த உரையினூடாக நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஆற்றிய உரை. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் திர்மிதியில் 2863வது எண்ணிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அல் ஹாரிஸ் இப்னு அல் ஹாரிஸ் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தியை, இன்னல்லாஹ அமர யஹ்யா இப்ன ஜக்கரியா بخمس كلمات أن يعمل بها ويأمر بني إسرائيل أن يعملوا بها. الله تعالى நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5 கட்டளைகளை வழங்கினான். இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதேபோன்று பனு இஸ்ரவேலர்களுக்கும் இதை நீங்கள் ஏவி அவர்களும் இதை செயல்படுத்த வேண்டும். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கட்டளைகளை மக்களுக்கு சொல்வதற்கு சற்று தாமதமான போது, சமகாலத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக இருக்கிறார்கள். அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு 5 கட்டளைகளை பிறப்பித்தானே, அதை நீங்கள் இன்னும் மக்களுக்கு சொல்லவில்லையா? அதை நீங்கள் மக்களுக்கு சொல்லவில்லை என்றால் நான் அதை மக்களுக்கு சொல்வேன் என்று
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறிய போது நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் என்னை முந்திவிட வேண்டாம், அப்படி நீங்கள் முந்திவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ அல்லது இந்த பூமி என்னை அப்படியே பூமிக்குள் சுழி இழுத்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், பூமி அப்படியே என்னை உள்வாங்கி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மக்களை எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒன்று சேர்க்கிறார்கள். அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா நிரம்பி வழிகிறது மக்கள் கூட்டத்தால். உயர்வான பகுதிகளில் எல்லாம் மக்கள் அமர்ந்து கொள்கிறார்கள். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துவிட்டு சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அமரனி பிஹம்சி கலிமாத் அன் அஅமல பிஹின்ன. அல்லாஹ் எனக்கு 5 கட்டளைகளை ஏவினான், அவற்றை எனக்கு செயல்படுத்துமாறும் கட்டளையிட்டான், அவற்றை நான் உங்களுக்கும் ஏவுகின்றேன், நீங்களும் அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு அதில் முதல் விடயமாக சொல்கிறார்கள், அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காது அவனை நீங்கள் வணங்க வேண்டும். இதுதான் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அந்த உரையிலே அந்த மக்களுக்கு சொன்ன முதல் விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, நபிமார்கள் கொண்டு வந்த இறை செய்தி, முதன்மையான செய்தி என்ன? அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த யூதர்களுடைய கையிலே இன்று மஸ்ஜிதுல் அக்ஸா சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அங்கு ஹைக்கல் சுலைமான், டெம்பிள் ஆஃப் சுலைமான் என்ற ஒன்றை கட்டுவதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அந்த கொள்கை என்ன? அவர்கள் ஓரிரை கொள்கையிலே, ஏகத்துவத்திலே இருந்தார்கள். உண்மையில் அவரின் பெயரால் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்த யூதர்கள் சிந்திக்க வேண்டாமா? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வுக்கு அவர் எதையும் இணையாக்கவில்லை. என் அருமை சகோதரர்களே, அந்த நபிமார்களுடைய வழியிலே பயணிக்கக்கூடியவர்கள் இன்று யார்? யூதர்களா, கிறிஸ்தவர்களா, முஸ்லிம்களா? என் அருமை சகோதரர்களே, அந்த நபிமார்களுடைய வழியிலே பயணிப்பவர்கள் முஸ்லிம்கள். நபிமார்கள் இந்த உலகத்துக்கு போதித்ததெல்லாம் ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையைத்தான் போதித்தார்கள். ஷிர்க்கை விட்டு சமுதாயத்தை தடுத்தார்கள். அல் குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாஹ் வ யு'துஸ் ஸகாஹ் வ ذلك தீனுல் கய்யிமா. இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலத்தை கொடுத்து இறுதி தூதராக அனுப்பப்படுகிறார். அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அந்த தூதரை ஏற்றுக்கொள்ள மறுத்தபோது, அவர் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தபோது அல்லாஹ் எவ்வாறு வசனத்தை இறக்குகிறான்? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அவர்களுடைய வேதங்களிலும் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, இஹ்லாஸாக தீனை அவனுக்கே உரியதாக ஆக்கி அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு அவர்களுடைய வேதங்களிலும் இடப்பட்ட கட்டளை. அப்படி இருக்கும்போது ஏன் அவர்கள் இந்த தூதரை மறுக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும்? அவரும் சொல்வது அதே கொள்கையைத்தானே என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த உபதேசத்திலே முதல் விடயமாக சொல்வது என்ன? அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காது அவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த ஷிர்க்குக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். அழகான ஒரு உதாரணத்தின் மூலம் அதை மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு அடிமையை தனது உழைப்பால்
தனது ஹலாலான பணத்தால் ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குகிறான். விலை கொடுத்து வாங்கி சொல்கிறான், இதுதான் எனது வீடு, இதுதான் நீ செய்ய வேண்டிய வேலைகள் என்று அந்த எஜமான் தான் வாங்கிய அடிமைக்கு சொல்கிறான். இவைகள் தான் நீ செய்ய வேண்டிய வேலை என்று. ஆனால் அந்த அடிமை என்ன செய்கிறான் தெரியுமா? தனது எஜமானுக்கு வேலை செய்யாமல் வேறு யாருக்கோ என்ன செய்கிறான்? வேலை செய்து கொண்டிருக்கிறான், பணி புரிந்து கொண்டிருக்கிறான். இதை அந்த எஜமான் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்கிறார்கள். இந்த உதாரணத்தின் மூலம் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருகிறான், அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வை தந்திருக்கிறான், அவனை வணங்குமாறு சொல்கிறான். அவனை நீங்கள் வணங்காது எதையோ வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு அவனை நீங்கள் பணிக்கின்றீர்கள், நியமிக்கின்றீர்கள். அவன் வேறு யாருக்கோ வேலை செய்து கொண்டிருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதே போன்றுதான் இந்த ஷிர்க் என்பது. அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதே அவனை வணங்குவதற்கு, அவனை வணங்காமல் இருப்பதே ஒரு அநியாயம். அதைவிட பெரும் அநியாயம் என்ன தெரியுமா? அவனை விட்டுவிட்டு மற்றவைகளை வணங்குவது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்று சொல்கிறான். ஷிர்க் தான் அநியாயங்களிலே மிக பெரும் அநியாயம் என்று சொல்கிறான். இந்த உதாரணத்தின் மூலம் அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். அவர்கள் செய்த இந்த முதல் உபதேசம், இதை இன்று இந்த கிறிஸ்துவர்கள், இந்த பனூ இஸ்ரவேலர்கள், யூதர்கள் செயல்படுத்துகிறார்களா? இதை நிலைநாட்டுகிறார்களா? இதை நிலைநாட்டக்கூடியவர்கள் யார்? முஸ்லிம்கள். இவர்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடிய ஓரிரை கொள்கையுடையவர்களாக, ஏகத்துவவாதிகளாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காத அந்த ரப்பை மட்டும் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தான் இந்த கட்டளையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நபிமார்களுக்கு மிக தகுதியுடையவர்கள் யார் தெரியுமா? அதாவது ஏகத்துவத்திலும் ஓரிரை கொள்கையிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள். இரண்டாவதாக அல்லாஹ் தனக்கிட்ட கட்டளை அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். வ இன்னல்லாஹ அமரக்கும் பிஸ்ஸலா, அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை கட்டளையிட்டிருக்கிறான். எனவே முன் இருந்த அந்த நபிமார்களுடைய சமுதாயத்தினருக்கும் தொழுகை கட்டளையிடப்பட்டிருந்தது. அவர்கள் சொல்கிறார்கள் மக்களை பார்த்து, அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை ஏவி இருக்கிறான். ஃபஇதா ஸல்லைதும், நீங்கள் தொழும் போது ஃபலா தல்தஃபிது, நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகையிலே உங்களுடைய முகத்தை அந்த இறைவன் முன்னால் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் அந்த ரப்புடைய அந்த திருமுகமும் உங்களை முன்னோக்கியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அந்த பண்பு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அந்த அல்லாஹ்வுடைய தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் ஏற்ப அந்த முகம் என்ற அந்த பண்பு அந்த ரப்புக்கு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப தொழுகையிலே ஒரு அடியான் திரும்பி பார்க்காமல் இருக்கும் காலமெல்லாம் அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை முன்னோக்கியவனாகவே இருக்கிறான் என்பதை இந்த செய்தியிலே பார்க்கிறோம். தொழுகை என்பது எவ்வளவு சிறந்த ஒரு வணக்கம், எவ்வளவு உயர்ந்த ஒரு வணக்கம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. தொழுகையில நாம் படைத்த ரப்புக்கு முன்னால் இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, அந்த தொழுகை என்ற வணக்கத்தில் நாம் ஓதக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு கேட்க வேண்டுமே தவிர நமக்கு பக்கத்தில் உள்ளவருக்கு கேட்கக்கூடாது, இல்லையா? அதாவது நாம் தொழுகையில் ஓதக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு கேட்க வேண்டும், நமக்கு பக்கத்தில் உள்ளவருக்கு கேட்கக்கூடாது. அந்த அளவுதான் அந்த சப்தம் என்பது இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இன்ன அஹதுக்கும் இதா காம யுஸல்லிய, ஒரு அடியான் தொழுகைக்கு நின்று விட்டால், தொழும் போது இன்னமா யுனாஜி ரப்பஹு, அவன் தனது ரப்போடு ரகசியமாக உரையாடுகிறான். ஒரு ரகசிய உரையாடல் தான் தொழுகை. ஒவ்வொருவரும் படைத்த ரப்போடு செய்கின்ற ஒரு இரகசியமான உரையாடல் தான் தொழுகையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபல்யன்துர் கைஃப யுனாஜிஹு, ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளட்டும் தொழுகையில் நான் ரப்போடு எப்படி உரையாடுகிறேன் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எவ்வளவு முக்கியமான ஒரு ஹதீஸ் என்று பாருங்கள். தொழுகையில உண்மையில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்?
உடல் நீங்கள் தொழுகையிலே திரும்பி பார்க்க கூடாது. நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். நமது உள்ளம் உண்மையிலே தொழுகையிலே திரும்பி பார்க்காமல் இருக்கிறதா? நாம் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை உள்ளம் எங்கு இருக்கிறது? உள்ளத்தை அங்கும் இங்கும் அலைய விடுகிறோமா? ஒவ்வொருவருடைய தொழுகையும் அவருக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொருவருடைய தொழுகையுடைய நிலையும் அவருக்கு தெரியும். உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், எனது தொழுகை நிலை என்ன? உண்மையில் நான் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை எனது உள்ளம் தொழுகையில் இருக்கிறதா அல்லது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறதா? அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி ஒவ்வொருவரும் ரப்போடு தொழுகையில் உரையாடுகிறார் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, தொழுகையில பக்கத்தில் உள்ளவருக்கு நீங்க ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா கேட்காது. ஆனால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொழுகையிலே ஓதிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் பதிலளிக்கிறான். ஹமதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். உடனே உங்களுக்கு பதில் வரும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட உயர்ந்த வணக்கம் தொழுகை. தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் ஓதும் போதும் மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், எவனது கையிலே ஆட்சி இருக்கிறதோ அந்த மகத்தான அரசுடைய இறைவனோ அந்த ரப்பிடமிருந்து உங்களுக்கு உடனே பதில் வரும். ஹமதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நீங்கள் ஓதுகின்ற போது அஸ்னா அலைய அப்தி, எனது அடியான் என்னை போற்றி துதித்து விட்டான் என்று உடனே பதில் வரும். மாலிகி யௌமித்தீன், இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி என்று நீங்கள் ஓதிவிட்டால் உங்களுக்கு உடனே ரப்பிடமிருந்து பதில் வரும். மஜ்ஜதனி அப்தி, எனது அடியான் என்னை சங்கைக்குள்ளாக்கி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நீங்கள் ஓதும் போது உடனே உங்களுக்கு பதில் வரும். ஆனா பக்கத்தில் உள்ளவருக்கு நீங்க ஓதுறது கேட்காத அருமை சகோதரர்களை படைத்த ரப்பிற்கு கேட்கும். எனது அடியானுக்கும் இடையில் உள்ள உறவென்று அல்லாஹ் உடனே பதில் அளிக்கிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன் என்று ஓதுகின்ற போது இதுதான் எனது அடியானுக்குரியது, அவன் கேட்டது அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் பதில் அளிக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, எவ்வளவு உயர்ந்த ஒரு வணக்கம் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையிலே திரும்பி பார்ப்பதை பற்றி கேட்கிறார்கள். தொழுகையிலே திரும்பி பார்ப்பதை பற்றி கேட்கும்போது சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஹுவ இஹ்திலாசுன் யஹ்தலிசுஹு ஷைத்தான் மினஸ் ஸலாஹ் மின் ஸலாத்தில் அப்த், அடியானுடைய தொழுகையிலிருந்து ஷைத்தான் திருடிச் செல்வதுதான் தொழுகையிலே திரும்பி பார்த்தல் என்று சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, தொழுகை என்ற இந்த உன்னதமான இந்த இபாதத் இன்று எவ்வளவு பாழ்படுத்தப்படுகிறது. தொழக்கூடியவர்கள் கூட அதனுடைய அந்த மகத்துவத்தை, சிறப்பை உணர்ந்து நான் படைத்த ரப்புக்கு முன்னால் இருக்கிறேன் என்ற அந்த கண்ணியத்தோடும் அந்த உயர்வோடும் தான் இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோமா என்ற கேள்வியை நாம் நம்மிடம் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு தொழுகையாளிக்கு முன்னால் ஒருவன் செல்வதற்கு அதனுடைய ஆபத்தை அறிந்தால் எவ்வளவு பயப்படுவான் என்றால், அவன் 40 வருடங்கள் வேண்டுமா, 40 மாதங்கள் வேண்டுமா, அல்லது 40 வாரங்கள் அல்லது 40 நாட்கள், 40 என்ற வார்த்தை ஹதீஸ்ல வருகிறது, அவ்வளவு காலம் அவன் என்ன செய்வான்? அவன் வெயிட் பண்ணுவான் அவர் தொழுகையை முடிக்கும் வரை. அவ்வளவு மிகவும் பயங்கரமானது. ஒரு பெரும் பாவம் தான் தொழுகையாளிக்கு குறுக்கே செல்வது. அவ்வளவு உயர்ந்த ஒரு வணக்கம் என் அருமை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும், உங்களில் யாராவது ஒருவர் தொழுகின்ற போது என்ன செய்யக்கூடாது? அவருக்கு முன்னால் அவர் உமிழக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஇன்னமா யுனாஜில்லாஹு மா தாம ஃபீ முஸல்லா, அவர் தொழுகையில் இருக்கும் காலமெல்லாம் அவர் அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அவரது வலப்பக்கம் உமிழ வேண்டாம், ஏனென்றால் வலப்பக்கம் ஒரு மலக்கு இருக்கிறார். தொழுகை எவ்வளவு சிறப்பென்று பாருங்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே வருகிறது. அப்ப இடப்பக்கம் உமிழ்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி வழங்கினார்கள். அன்று மஸ்ஜிது நபவி என்பது ஒரு மண் தரையாக இருந்தது என்ற அடிப்படையிலே, அல்லது நாம் தொழக்கூடிய இடத்தை பொறுத்து நாம் டிஷ்யூ போன்றவைகளை அவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக உயர்ந்த ஒரு வணக்கமாக தொழுகை இருக்கிறது. இந்த உரையிலே, இரண்டாவது உரையில் இன்ஷா அல்லாஹ் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உரையின் எஞ்சிய பகுதியை பார்ப்போம் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹு லி வலக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஆற்றிய அந்த உரையிலே மூன்றாவதாக சொல்கிறார்கள், வ ஆமுருக்கும் பிஸ்ஸியாம், நான் உங்களுக்கு நோன்பை ஏவுகிறேன், நோன்பை கட்டளை பிறப்பிக்கின்றேன். முன் இருந்த சமுதாயங்களுக்கு நோன்பும் கடமையாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நோன்புக்கு ஒரு அழகான உதாரணத்தின் மூலம் மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். சிலர் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த பயணத்தில் ஒருவரிடம் ஒரு பை இருக்கிறது. அந்த பையிலே கஸ்தூரி இருக்கிறது. அந்த கஸ்தூரி மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கென்றால் அங்கு உள்ளவர்களை எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அது மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு நோன்பாடியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விடவும் மேலானது என்று சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் என்னதான் பட்டம் பதவிகளை வகித்தாலும், இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் பொருளாதாரத்துக்கும் செல்வத்துக்கும் உரிமை கோரினாலும், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கண்ணியமும் சிறப்பும் நாம் செய்கின்ற அமல்களுக்குத்தான். அமல்களின் மூலம்தான் சிறப்பு. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தொழுகையாளிகள் பாபு சலா, சலா என்ற வாயிலூடாக அழைக்கப்படுவார்கள். அவன் உலகத்தில் எவ்வளவு கோடிகளுக்கு அவன் சொந்தக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு தொழுகை இல்லையா, அங்கு அவன் அழைக்கப்படுவதற்கு வாயில் கிடையாது. அருமை சகோதரர்களே, அங்கு அவன் அழைக்கப்படுவதற்கு வாயில் இல்லை. அவன் தொழுகையாளியாக இருந்தால்தான் பாபு சலா, சலா என்ற வாயிலூடாக அவனுக்கு சோனம் நுழைய முடியும். நோன்பாளியாக இருந்தால் அவன் ரையான் என்ற வாயிலூடாக நுழைய முடியும். அவன் சதகாக்களை கொடுப்பவனாக இருந்தால் சதகா, பாபு சதகா என்ற வாயிலூடாக சுவர்க்கத்துக்கு நுழைய முடியும். இப்படி அமல்கள் நாளை மறுமையிலே உயர்வையும் சிறப்பையும் பெற்றுத் தருவது அமல்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அற்பமான இந்த உலகத்துக்காக இரவு பகலாக நாம் போட்டி போட்டாலும் அவைகள் எதுவும் நாளை மறுமையில் நமக்கு வெற்றியை தரப்போவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நமது இலக்காக இருக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே. உலகம் என்பது மறுமையை தயார்படுத்துவதற்கு நமக்கு வழங்கப்பட்ட இடம், சந்தர்ப்பம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே என் அருமையான சகோதரர்களே, நாலாவதாக அந்த உரையிலே அவர்கள் மக்களுக்கு சொல்கிறார்கள், வஆமுருக்கும் பிஸ்ஸதகா, நான் உங்களுக்கு சதகாவை ஏவுகிறேன், சதகாவை கட்டளையாக பிறப்பிக்கிறேன். அதற்கும் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார்கள். என்ன உதாரணம்? என் அருமை சகோதரர்களே, எதிரிகளுக்கு மத்தியிலே ஒருவர் சிக்கிக் கொள்கிறார், எதிரிகளுக்கு மத்தியிலே சிக்கி விடுகிறார். அவரது கைகள் கழுத்தோடு இணைக்கப்பட்டு அவருக்கு சங்கிலி போடப்பட்டிருக்கிறது. இப்போது அவர் கொல்லப்பட போகிறார், எதிரிகளால் கொல்லப்பட போகிறார், அவரது கழுத்து துண்டிக்கப்பட போகிறது. இந்த நேரத்திலே ஒருவர் முன் வந்து சொல்கிறார், நான் இவரை விடுவிப்பதற்கு எவ்வளவு பணமும் கொடுக்க தயார், அதற்கு எவ்வளவு தொகையும், நான் ஈட்டு தொகையும் கொடுக்க தயார் என்று ஒருவர் வந்து சொல்கிறார். என் அருமை சகோதரர்களே, இதுதான் சதகாவுக்குரிய உதாரணம். இதுதான் சதகாவுக்குரிய உதாரணம். என்ன சொல்கிறார்கள்? சதகா உங்களை நரகை விட்டு விடுவிக்கும். அருமையான சகோதரர்களே, நம்மை நரகை விட்டு விடுவிக்கும் எது? சதகா. இன்று எத்தனை பேர் சதகா செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம். சதகா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே ஷைத்தான் குறுக்கே வந்து விடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை பயம் காட்டுகிறான், வறுமையை வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். சதகா செய்து விடாதே, ஏழ்மை போய்விடுவாய், ஏழையாகி விடுவாய் என்று ஷைத்தான் வறுமையை பயம் காட்டுகிறான். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹதீஸை கொஞ்சம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் இந்த ஹதீஸை கொஞ்சம் உங்களோட கண் முன்னால கொண்டு வாங்க. ஒரு அற்புதமான செய்தி. இந்த நிலையை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாராக இருந்தாலும் சரி, உங்களில் யாராக இருந்தாலும் சரி, இல்லா சயுகல்லிமு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான், நாளை மறுமையில் படைத்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்படுவோம். என் அருமை சகோதரர்களே, படைத்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்படுவோம். நிறுத்தப்பட்டு அங்கு யாரும் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். நமது வலதிலும் இடதிலும் நமது செயல்கள் இருக்கும், எதையும் நாம் மறுக்க முடியாது. நமது வலதிலும் இடதிலும் நாம் செய்த எல்லா செயல்களும் அங்கு இருக்கும், எதையும் நாம் மறுக்க முடியாது படைத்த ரப்புக்கு முன்னால்.
நரகம் முன்னால் காட்சி அளித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நரகம் ஒவ்வொருவருக்கு முன்னாலும் நரகம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு பேரித்த பழத்துடைய ஒரு பகுதியாவது கொடுத்து நீங்கள் உங்களை நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். சதகா என் அருமை சகோதரர்களே, நரகை விட்டு காக்கக்கூடிய உன்னதமான ஒரு அமலாக சதகா இருந்து கொண்டிருக்கிறது. நரகம் முன்னால் இருக்கும் என் அருமை சகோதரர்களே. நாம் எங்கு சதகா செய்வது? மறுமையிலா? கபரிலா? எங்கு செய்வது? பாருங்கள், உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி இறுதி நொடிகளில் கூட ஒவ்வொருவனும் அல்லாஹ்விடத்திலே உயிர் பிச்சை கேட்க போகிறான். உயிர் பிச்சை கேட்பான். எதற்கு தெரியுமா? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு சிறிய ஒரு அவகாசத்தை தா, நான் சதகா செய்து விட்டு வருகிறேன், சதகா செய்து நல்லவர்களில் ஒருவராக மாறிவிட்டு வருகிறேன். அவகாசம் கேட்பான். எவ்வளவு அமல்கள் இருக்க சதகாவுக்கு அவகாசம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் அந்த உயிர் பிரியக்கூடிய இறுதி நொடிகளின் அருமை சகோதரர்கள். எனவே இந்த சதகா உங்களை என்ன செய்யும்? நரகை விட்டு காக்கக்கூடியது என்பதை அழகான முறையிலே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இறுதியாக ஐந்தாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அவர்கள் அந்த ஆற்றிய உரையிலே அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்கிறார்கள், வஆமுருக்கும் அன் தத்குருல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள், இதை நான் உங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறேன். இதற்கும் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார்கள். என்ன உதாரணம் சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதனை எதிரிகள் விரட்டி வருகிறார்கள். ஒரு மனிதனை எதிரிகள் விரட்டி வருகிறார்கள். அந்த மனிதர் எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் அவர் போய் ஒளிந்து விடுகிறார், மறைந்து கொள்கிறார். அந்த பாதுகாப்பான கோட்டைக்குள் எதிரிகளால் நுழைய முடியாது. அது ஒரு பாதுகாப்பான கோட்டை. இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதுதான் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு உதாரணம். அதாவது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் உங்களை எதுவும் செய்யாது. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் உங்களுடைய உள்ளத்தை எதுவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆயுதம் தான் என் அருமை சகோதரர்களே திக்ருல்லாஹ். அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது. உங்களுக்கு தெரியும், சூரத்து நாஸ் அத்தியாயத்தை எடுத்து படியுங்கள். அதில் அல் ஹன்னாஸ், அல் ஹன்னாஸ் என்பது யார்? மறைந்திருந்து உள்ளத்தில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான், இல்லையா? அந்த ஹன்னாஸை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த அல் ஹன்னாஸுடைய வேலை என்ன தெரியுமா? அதாவது எப்போது மனித உள்ளம் இறை நினைவை விட்டும் திக்ரை விட்டும் மறைந்து விடுகிறதோ, இறை நினைவை மறந்து விடுகிறதோ, அப்போது ஷைத்தான் நுழைந்து விடுகிறான், தனது வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான் என்று சொல்கிறார்கள். எனவே அருமை சகோதரர்களே, திக்ர் இருக்கிறதே, திக்ர் என்பது என்ன? ஒரு பாதுகாப்பு கோட்டை. அது நீங்க பாத்தீங்க, அரபுல ஒரு புக் போட்டாங்க, ஹிஸ்னுல் முஸ்லிம் என்று போட்டார்கள். அது தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க பிரார்த்தனை பேழை. முஸ்லிமின் அரண் என்று மொழிபெயர்த்தார்கள். ஹிஸ்ன் என்று சொன்னால் என்ன? கோட்டை. ஹிஸ்னுல் முஸ்லிம். அதில் ஒருவர் காலையில் எழுந்தது முதல் இரவில் தூங்கச் செல்லும் வரை, மௌத் வரை ஓத வேண்டிய எல்லா துஆக்களுடைய தொகுப்பும் அது. உண்மையில் இதை நாம் உறுதியாக பற்றிக் கொள்வோம் என்றால் இது நமக்கு மிக பெரும் பாதுகாப்பு கோட்டையின் அருமையான சகோதரர்களே. நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு அழகாக திக்ரை சொல்கிறார்கள். இந்த திக்ர் எப்படியெல்லாம் பாதுகாப்பு அரண் என்பதற்கு ஒரு சில செய்திகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வாரோ, இந்த திக்ரை நீங்க 100 முறை சொல்வதற்கு மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு ஒரு 15 நிமிடம் தான் தேவைப்படும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு 5 சிறப்புகளை சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும், அவரது 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருக்கு அதை ஓதியதிலிருந்து மாலை வரை அவருக்கு ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு. இதை ஓதி பாருங்கள் ஒரு நாளைக்கு 100 முறை. அந்த நாளுக்கும் இதை ஓதாத நாளுக்கும் வித்தியாசம் தெரியும் என் அருமை சகோதரர்களே. என்ற ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் உள்ளத்திலே இருக்காது, ஏற்படுத்த முடியாது ஷைத்தானுக்கு. ஏன்? அந்த திக்ர்
ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அவரை பாதுகாக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை. அது மட்டுமா, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர். அதை ஓதிய நாளில் அவர் மரணிக்கிறார் என்றால் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே திக்ர் என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து, ஷைத்தானை விட்டு நம்மை காக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பாதுகாப்பு கோட்டை. என் அருமையான சகோதரர்களே, இதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவர் தனது வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார், பிஸ்மில்லா என்று சொல்கிறார். வீட்டுடைய கதவை மூடுகின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்கிறார். உணவை உண்ண ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்கிறார். ஷைத்தான்கள் உடனே என்ன செய்யும் தெரியுமா? தனது கூட்டத்தை அழைத்து சொல்லும், இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குவதற்கு அனுமதி இல்லை. 2 வார்த்தை தான், பிஸ்மில்லா. இதை சொல்லிவிட்டால் ஷைத்தான் அறிவிப்பு செய்து விடுவான், இன்று இந்த வீட்டில் உங்களுக்கு தங்க முடியாது, அனுமதி கிடையாது. இன்று இந்த வீட்டில் உங்களுக்கு உணவும் கிடையாது, அனுமதி இல்லை, ஹராம். 2 வார்த்தை பிஸ்மில்லா சொல்றோமா? என் அருமையான சகோதரர்களே, திக்ர் எவ்வளவு வலிமை மிக்கது பார்த்தீர்களா? பிஸ்மில்லா என்ற 2 வார்த்தை ஷைத்தானால் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வலிமை மிக்கதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒட்டகத்தின் மீது இருக்கிறார்கள். அவங்க ஒட்டகம் அப்படியே இடற ஆரம்பிக்கிறது. பக்கத்தில் ஒரு நபித்தோழர் இருந்து சொல்கிறார், ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ அவ்வாறு சொல்லாதே, அதற்கு மாற்றமாக நீ பிஸ்மில்லா என்று சொல்லியிருந்தால் ஷைத்தான் ஒரு ஈயை போன்று சிறுமை அடைந்து இழிவடைந்து இருப்பான். இப்போது நீங்கள் சொன்ன வார்த்தை அவன் ஒரு வீட்டை போன்று பெரிதாகிவிட்டான். அல்லாஹ்வுடைய திக்ர் பிஸ்மில்லா அவனை இழிவாக்கும், அவனை இழிவுபடுத்தும். என் அருமை சகோதரர்களே, இப்படியாக திக்ர் இருக்கிறதே. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த அந்த திக்ர்கள் உண்மையிலே நாம் நமது வாழ்விலே பேணுகிறோமா? அது மிகப்பெரிய பாதுகாப்பு, மிக பெரும் பாதுகாப்பு அரண். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் இரவிலே சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை ஓதுவாரோ ஃபீ லைலத்தின் கஃபதா, அந்த இரவுக்கு அது போதுமானது. முழுமையாக அவருக்கு ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள் ஓதப்படுமோ 3 நாட்களுக்கு அந்த வீட்டுக்கு ஷைத்தான் நெருங்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று சொல்கிறார்கள். எவர் இரவில் தூங்கும் போது ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்வாரோ காலை வரை ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. ஒரு மலக்கை அல்லாஹ் பாதுகாப்புக்காக நியமிக்கிறான் என்று சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இப்படி எத்தனை அதாவது பாதுகாப்பு அரண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். இவற்றை நானும் நீங்களும் பேணுகிறோமா? சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இந்த 2 அத்தியாயங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதைவிட பாதுகாப்புக்கு சிறந்த ஒன்று கிடையாது என்று சொன்னார்கள். ஒருவர் கந்திஷ்டியுடைய அந்த பாதிப்பை உணர்கிறாரா? இந்த 2 அத்தியாயங்களை ஓதிக்கொள்ளட்டும், அவரை பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இறை திக்ர், இறை நினைவிலே முதன்மையானது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த திக்ர்கள், இப்படி எண்ணற்ற திக்ர்கள் இருக்கின்றன. நம்மை என்ன செய்யும்? அது அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் நம்மை காக்கக்கூடியது, நம்மை பாதுகாக்கக்கூடியது. எனவே நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து தௌஹீதை முழங்கினார்களோ, இந்த சத்திய இஸ்லாத்தை முழங்கினார்களோ, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எமது உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் அதில் தொழக்கூடிய பாக்கியத்தை எமக்கு அருள்வாயாக யா அல்லாஹ். அதை அந்த முஸ்லிம்களிடமே திருப்பி ஒப்படைத்து விடுவாயாக. அங்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பையும் விடுவையும் கொடுப்பாயாக. அநியாயக்கார அந்த யூதர்களுக்கு நீ தண்டனை இறக்குவாயாக என்று கூறி எனது 2வது உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.